எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வழியே இறையொருளால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும் RMS அஸ்ட்ரோ அகாடமியின் வழியே ஜோதிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் மற்றற்ற மகிழ்ச்சியை தருகிறது. இந்த சுபகோரையில் ஜோதிட விதிகளை என்னுடைய இதயத்திலே கல்வெட்டாக பதித்து வைத்த என்னுடைய குருநாதர் உயர்திரு கரூர் நாகராஜ பிரியன் ஐயா அவர்களையும், பாரம்பரிய ஜோதிட பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற என்னுடைய குருநாதர் உயர்திரு கொடிக்கம்பம் ஜோதிடர் SP சோமசுந்தரம் ஐயா அவர்களையும், அவர்களின் குரு அருணாச்சலம் ஐயா அவர்களையும் வணங்கி, RMS அஸ்ட்ரோ அகாடமியில் படிக்கப் போகிற மாணவர்களுக்கு 16 விதமான செல்வங்களும் வாக்கு பலிதமும் ஜோதிட சுருதிகளும் விதிகளும் நன்கு துளங்க நான் என்றும் வணங்கும் கந்தப்பெருமானுடைய பாதங்களை தொழுது தமிழ் கூறும் ஜோதிட நல்லுலகத்திற்கு இன்றைய ஜோதிட பதிவை சமர்ப்பணம் செய்வதில் RMS அஸ்ட்ரோ அகாடமி இதயத்திலிருந்து மகிழ்ச்சி எய்துகிறது. இன்று யாரை பற்றி பார்க்க போகிறோம்? மனதில் உறுதி வேண்டும், வாக்கினில் இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும், தனமும் இன்பமும் வேண்டும், தரணியிலே பெருமை வேண்டும். இந்த பாடலுக்கு சொந்தக்காரர் பாரதி. ஏன் இன்று சிந்திக்க போகிறோம்? எதனால சிந்திக்க போகிறோம்? 2025 இன்று தை அமாவாசை. முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் கொடுப்பது சாலச் சிறந்தது. தமிழுக்கு உழைத்த பாரதிக்கு நான் பாக்களால் தர்ப்பணம் செய்து இந்த பதிவை அவருக்கு அர்ப்பணம் செய்கிறேன். அவருடைய தர்ப்பணத்தில் என் அர்ப்பணிப்பு சாலச் சிறந்ததாக இருக்கும் என்று கருதி ஜோதிட பாடல்கள் வழியே அவருக்கு தர்ப்பணமும் அர்ப்பணமும் செய்கிறேன். பாரதியார் பிறந்தது 11/12/1882. தமிழை சுவாசிப்பதை நிறுத்தி கொண்டது 11 செப்டம்பர் 1921, 39 வயது. பாரதியார் அவர்கள் பிறந்தது 8:35 AM காலையில் எட்டயபுரம். இது எப்படி நீங்கள் நிர்மாணம் பண்ணினீங்க அப்படின்னா, 5 வயதில் தாயாரை இழக்கிறார், அது ஒரு சாட்சி. சிறை தண்டனை அடைகிறார் இல்லைங்களா, திருவல்லிக்கேணி யானை, அது சம்பவத்தை வச்சு தான் அதை தீர்மானம் பண்ணியிருக்கிறேன். 8:35 காலையில் எட்டயபுரத்தில் பிறந்திருக்காங்க. தனுசு லக்னம், தனுசு ராசியே. கேது பகவான் மூல நட்சத்திரத்தை 1ஆம் பாதத்தில் இருக்காங்க. 5 வருடம் 7 மாதம் 19 நாள் திசா இருப்பு. 5இல் சனி பகவான், கேது பகவான் மாந்தி, 7இல் குரு, 11இல் ராகு, 12இல் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன். சுக்லபட்ச பிரதமை திதியில பிறந்திருக்காங்க. மகரமும் துலாமும் திதிசூனிய ராசிகளாக வருகிறது. சனி பகவானும் சுக்கிரனும் திதிசூனிய ராசி அதிபதிகள். சுக்லபட்ச பிரதமை சூல யோகத்தில் பிறந்திருக்காங்க. கிம்ஸ்துக்கணம் கரணத்தில் பிறந்திருக்காங்க. விருச்சக லக்னம், அதாவது நவாம்சம் சொல்ற விருச்சக லக்னம். லக்னத்தில் குரு, 2இல் சுக்கிரன், சனி பகவான், கேது, 4இல் புதன், 5இல் சூரியன், செவ்வாய், 6ல் சந்திரன், 8ல் ராகு, மாந்தி வந்து கடகத்தில் இருக்காங்க. அப்போ இது மாதிரி இருக்கிற ஜாதகத்தில், பாரதியார் ஜாதகத்தில் செவ்வாய் அஸ்தங்கம், புதன் அஸ்தங்கம், குரு வக்ரம், சுக்கிரன் வக்ரம் அஸ்தங்கம், சனி பகவான் வக்ரம், யோகி குரு, அவயோகி சூரியன். தனுசு லக்னத்துக்கு முழு சுபர் சூரியனும் குருவும். குரு 7ஆம் இடத்துல இருக்காங்க, பாதகஸ்தானத்தில். 7ஆம் அதிபதி பாதகாதிபதி 12ல் மறையிறாங்க. சூரியனும் 12ல் பாக்கியாதிபதி மறையிறார். அப்போ இது மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஜாதகத்தில் பொதுவாகவே 2ஆம் இடம் திதிசூனிய வீடாக வந்து 2 கூடியவர் நீசமானால் தனம் சம்பாதிக்க முடியாது. 2ஆம் அதிபதியும் பாக்கியாதிபதியும் சஷ்டாஷ்டகமாக இருந்து இருவரில் ஒருவர் நீசமானாலும் தனம் சம்பாதிக்க முடியாது. இது ஒரு குறிப்பு. நம்ம பாடலுக்குள்ள போவோம். இந்த பாரதியார் ஐயா அவர்களுடைய ஜாதகத்தை நிர்மாணம் பண்ணினதுக்கு காரணம், அந்த நேரத்தை நிர்மாணம் பண்ணினதுக்கு காரணம், 5 வயதில் தாயாரை இழக்கிறார். ஜோதிட நாடி பாடல் 102. 3ஆம் அதிபதி முன்னே சனியுடனே. இங்க சனி 3ஆம் அதிபதியா வரார். அவர் 5இல் அமர்ந்து நீசம் பெறுகிறார். தோன்றிய 5ஆம் இடத்தில் சூழிடனும் 3க்குரியவர் 5இல் இருந்து நீசமானால், ஆன்ற ரவி 6-5 4ஆம் இடத்து அவன் தாயும் அன்றே போவாள், கூரைந்து ஆண்டில் குறி, 5ஆம் ஆண்டில் குறி. அப்ப 3ஆம் அதிபதி 5இல் நின்று நீசமானால், 5ஆம் அதிபதியும் பலமில்லாமல் இருந்தால், குழந்தை பிறந்த 5ஆம் ஆண்டு அவங்க தாயார் இறந்துருவாங்க. மிக முக்கியமான குறிப்பு, கேது பகவான் சூரியன் சாரம் வாங்கி இருக்கிறாங்க. இந்த கேது பகவான் சம்பந்த நவாம்சத்தில் தனுசில் இருக்கிறாங்க. குருவை சனியும் செவ்வாயும் பார்த்தால், திசாநாதனோட சம்பந்தப்பட்டவர்களை சனி செவ்வாய் பார்த்தால் மாரகம் ஏற்படும். இங்க 4ஆம் வீடு என்பது தாயார். 4ஆம் அதிபதி குரு பகவானை சனியும் செவ்வாய் பார்ப்பதனால 5ஆம் ஆண்டுல தாயாரை இழக்கிறாங்க. அப்புறம் தனக்குன்னு ஒரு பாதிய நிர்மாணிச்சிடலாம் இல்லையா தமிழுக்கு. என்னாலும் நவகவிதை, மாகவிதை, உலகம் புகழும் கவிதைன்னு சொன்னார் இல்லையா,
அதுக்கு பாடல் ஜோதிட நாடி 6வது பாடல். ஆடு சிலை விடையாம் உயிராயிடனும். ஆடு சிலை விடையாம். ஆடுனா மேசம். இப்படி சில தனுசு லக்னமாக அமைந்து ஓடும் கொடியோர்கள் நோக்க உபகேதும் நீடுபுகள் சனி 2 நிற்கிறார் குழலே கேளாய் தனி அரசராக இருப்பார் அப்படின்னு பாடல். அப்ப 2ஆம் இடத்தை பாவகோள்கள் பார்க்கணும். சனி பகவானும் கேதுவும் 2ஆம் அதிபதி 2ஐயே பார்க்கிறார். பாருங்க, ஓடும் கொடியோர்கள் நோக்க. இந்த சந்திரனை பாவர்கள் பார்க்கணும். எப்படி பார்க்கணும்? லக்னாதிபதி 7லிருந்து வக்ரம் பெற்று பார்க்கிறார். அப்ப சந்திரன் பாவராக மாறுகிறார். சுக்லபட்ச பிரதமையாக இருந்தாலும் வக்ரம் பெற்ற கோள்கள் பார்க்கிற பொழுது தன்மை மாறிவிடுகிறது. 2ஆம் இடத்துல பாவகோள்கள் இருந்து வலிமை பெற்றுவிட்டால், இப்ப 2ஆம் அதிபதி சனி பகவான் 2ஐயே பார்க்கிறார், கூட கேதுவும் பார்க்கிறாங்க. அதனால அவர்களுடைய பாடல்கள்ல தனியாக சுவை மிளிர்ந்தது. அப்போ இன்னொரு விஷயம், அவரால் சம்பாதிக்க முடியாது இல்லைங்களா? சம்பாதிக்க அவருக்கு சூழ்நிலை அமையல. 2ஆம் அதிபதி நீசமாகி பாக்கியாதிபதி பலமிழந்து, பாக்கியாதிபதி சூரியன் மறைகிறார். இருவரும் ஒருவருக்கொருவர் சஷ்டாஷ்டகமாகி இருவரில் ஒருவர் நீசமானால் திரவியம் சம்பாதிக்க முடியாது. பாடல் எண் 92 ஜோதிட நாடி. வாக்கேசன் பாவியதாய் வாழ் பருதியும் கூட ஊக்கமதாய் 6-8 உண்மையாய் தேக்கமுடன் நின்றால் திரவியமும் நிருபர் முனிவரால் மரணம் 3 நமக்கு கிடைக்காது அப்படிங்கிறாங்க. அப்ப ராஜதண்டனை அடைவார் அப்படிங்கிறது பாடல் ஜோதிட நாடி 96வது பாடல். லாபேசன் அஸ்தமிக்க நன்னவரும் நீசமதால் தாபவியம் 6-8 சார்ந்திடனும் சோபமுடன் நட்சுபரும் பாராது நாட்டிடிடும் ராஜதண்டன் தற்சுபமாய் சொன்னதறி. 11ஆம் அதிபதி வலுவிழந்தால் ராஜதண்டனை வரும். அப்புறம் பாரதியாருடைய வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு குறிப்பு ஐயா அவர்களுடைய மனைவி. பாரதியாருடைய அந்த ஞான நிலையில அவரோட வாழ்ந்து 2 பெண் மக்களை பெற்று கரை சேர்த்திருக்காங்க இல்லையா? அவங்க பாரதியாருக்கு மகாலட்சுமியாக அம்மா இருந்திருக்காங்கிறதுக்கு பாடல். சந்தான தீபிகை 7வது பாவகத்தில் இருக்கு கடைசி பாடல். பற்று சுபர் 7 உதயத்ததிபதிதான் கேந்திரமுற்ற திரிகோணம் அதனின் உடனே நட்பாட்சி உரின் மற்றதனலே அதிபன் தூயரோடு வைக நல்லோர் சுற்றியல பார்த்திடனும் தாரத்தால் சூழ்திருவே. அப்ப 7ல் சுபர் இருந்தால் தாரத்தால் அவர்கள் மங்காத வாழ்வு பெறுவார்கள். பாரதியாருக்கு 2 பெண் மக்கள். சந்தான தீபிகை 10வது பாடல். 5ஆம் தானத்து அதிபன் தான் கலை அம்புலி தன்னை சுங்கனை கூடி அடையவே வந்தான கேந்திரமுற பொன்னவந்தான் மா வாவரை கூட வன் லாபம் 5ல் சிந்தாகுல வார்வை செய்யும் ஐயத்தே ஜெகமீது இங்குதித்த புருஷனுக்கு சிந்தா மகவுக்கு ஆண்மகவு குன்றும் திகழ்கின்ற பெண்மகவு திருவெய்தி மிகுமே. குருவை பாவர்களான சனி பகவானும் செவ்வாயும் பார்ப்பதால் ஆண்மகவு இல்லை, பெண்மகவு திருமிகுமே. மிக அற்புதமாக வருவாங்கன்னு பாடல். 5ஆம் இடத்தில் சனி கேது இருப்பதும் 5ஆம் அதிபதி 12ல் மறைவதும் குரு சனி செவ்வாய் பார்வை பெறுவதும் அவர்களுக்கு பெண் மக்களை வாரி தந்தது. அதுக்கப்புறம் பாரதியார் அவர்கள் திருவல்லிக்கேணி யானையால் அந்த தும்பிக்கையால் தூக்கி எறியப்பட்டாருங்கிற குறிப்பு இருக்கு. அதுக்கு ஒரு பாடல் இருக்கு. ஜாதக அலங்காரம் 728வது பாடல். தனக்குமோர் 8 அதிபதி உடனும் தபனனும் குஜனும் கூடி, தபனனா சூரியன், குஜனும் கூடி, குஜனா செவ்வா கூடி இணக்கதிர் குஜனும் 8னில் இருக்க இருவரும் 8 பார்க்க கணத்துயர் வெட்பில் ஏறி வீழ்ந்திருவன். சூரியனும் செவ்வாயும் 8ஆம் இடத்தில் இருந்தா வெட்பில் ஏறி மலை மீது. இங்க கான் இவரோடு புகர் கூடில், புகர்னா யாருங்க? சுக்கரன் கூடில் சினத்துரு விலங்கு பூண்டு கொண்டிருந்தது ஜீவனை விடுத்திடுவார்கள். விலங்கு பூண்ட ஒரு மிருகத்தால் தூக்கி எறியப்பட்டு அடிக்கப்பட்டு அவர் ஜீவனை விடுவார் என்கின்ற பாடல் ஜாதக அலங்காரம் 728. அப்போ பாரதியார் அவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து அன்றைய காலகட்டத்தில் பாண்டிச்சேரிக்கு போறாரு இல்லைங்களா? அதுக்கு ஒரு பாடல் புலிப்பாணி 66வது பாடல். பாரப்பா பரமகுரு சனியும் பாம்பும் பலமாக சரபு உபயமதில் அமர்ந்து நிற்க சீரப்பா ஜென்மனுக்கு ஊரை விட்டு சிவசிவா சிலகாலம் தேசம் செல்வான். கூரப்பா குடிநாதன் வலுத்திருக்க குரு லக்னத்தை பார்த்ததுனால திரும்ப வந்துடுறார். அப்புறம் பாரதியாருடைய செய்கைகளால அங்க உற்றார் உறவினர்கள்லாம் மனசு சரியா அவரை புரிஞ்சுக்கல இல்லையா? அதுக்கு ஒரு பாடல், அழகான பாடல் ஜாதக அலங்காரத்தில் இருக்கு, புலிப்பாணியிலேயே இருக்கு. புலிப்பாணி பாடல் 186வது பாடல்.
சொல்லுகிறேன் 2 3 ஈராறெட்டு சுகமில்லை ஜென்மனுக்கு குய்யரோகம் சொல்லுகிறேன் செம்பொன்னும் கணைக்கால் துன்பம் சுற்றத்தார் மனமுறிவர் அரிஷ்டஞ்செப்பே. புதன் 12ல மறையறதுனால 10ஆம் அதிபதி 12ல மறையறதுனால தன்னுடைய சுபாவத்தால் செய்கைகளால் சுற்றத்தார் மனமுறிவர் என்கிறார். அடுத்தது மிக முக்கியமான ஒரு பாடல் சங்கீதம். இப்படியே பாரதியார் வாழ்க்கை போச்சு இல்லைங்களா? நவரச சோழிட சுருதிகள் 90வது பாடல். 11 பாவர் கூடில் பகர்ந்திடும் வேத சாஸ்திரம் நிதி தரும் புத்திரம் உண்டால் நெறிதங்கும் யாகம் செய்வான் அதிகம் செய் புகரே காவியங்கள் சங்கீதம் பாடல் துதியன சகலவித்தை சோர்விலாம் இவனுக்கானே அப்படின்னு ஒரு பாடல். அதே மாதிரி வாழ்நாள் எல்லாம் வறுமை இல்லையா, அதுக்கு ஒரு பாடல் வேண்டுமல்லவா? நவரச ஜோயிட சுருதிகள் 88வது பாடல். ஓராறும் ஈரெட்டில் ஒளிந்திட லாபக்கோளே வாராது செல்வம் தேடி வறுமையே வாழ்நாளெல்லாம் தீராது கடனே பொல்லாது தீ செயல் மல்கும் அன்னே பேரேது ஊரேது பீடேது. 11ஆம் அதிபதி பலமிழந்த 12ல் மறைந்தால் லாபமில்லை. அடுத்தது கடன்கள் பெருகுவதற்கு சுகர் பாடல். சுகர் நாடிங்கிறதுல 372வது பாடல். குடும்பாதி பஞ்சமாதி குலவி 6 8 திடமலா விரையந்தன்னில் உதிர்த்த காலை அடங்கிடும் சொல்லை கேளாய் அரைக்காசு கையில் வையான் கடங்காரன் ஆவான் என்று கலைமுறை சொல்வார். அமிழ்தம் என்கிற ஒரு பத்திரிகையை தொடங்குகிற பொழுது அதை பத்தி பேசிக்கிட்டு போறாங்க. சுலாச்சனா முதலியார் பாலத்துல அங்க ஒரு பழ விற்கிற அம்மா வராங்க. பகவானே இன்னைக்கு எந்த பழங்களும் விற்கலையே, இன்னைக்கு எப்படி அடுப்பெரிய போகுதுன்னு சொல்லிட்டு தனக்கு இருந்த கையில் இருந்த அந்த 20 ரூபாயை பாரதியார் கொடுக்கிறார் என்றால் அவருடைய இளகிய மனத்தை நாம் பார்க்க வேண்டும். அதே மாதிரி ஒரு மிகப்பெரிய விஷயம், சொன்ன சொல் தவற மாட்டார். லக்னாதிபதி சுவராக வந்து லக்னத்தை பார்த்தால் சொன்ன சொல் தவற மாட்டாங்க. வீமகவி 115வது பாடல். பொன்னவன் ஜென்மந்தன்னில் பொருந்திட பூமியுண்டாம் மன்னவன் 5ல் சேர மக்களும் அதிகமுண்டாம் சொன்ன சொல் தவறமாட்டான் சொகுசுடன் இருப்பான் என்று இன்னமும் அறிந்து நீதான் இயம்பிட நன்மை மாதேங்கிறாங்க. அப்ப லக்னாதிபதி சுபராக வந்து லக்னத்தை பார்த்து விட்டால் அவங்க மனசுக்கு எது சரின்னு படுதோ பண்ணுவாங்க, சொன்ன சொல் தவற மாட்டாங்க. அதே மாதிரி பாரதியார் கவிதை உலகில் மன்னவனுக்கு மன்னன் ஜாதக அலங்காரம் 396வது பாடல். 6உடன் 7ஆம் ஆதி அவருடன் லக்னாதிபதி பேருடன் கூடினாலும் பெருமையாய் கண்ணுற்றாலும் வீருடன் மிக்க செல்வமேன்மையாம் பாக்கியம் சேறு செய்திருந்து வாழ்வான் ஜெகத்துக்கு மன்னன் ஆவான். 6உடன் 7ஆம் ஆதி. இங்க பாருங்க சுக்கிரனும் புதனும் சேர்ந்து 12ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அதெல்லாம் விட மிக முக்கியமான ஒரு குறிப்பு, பாரதியார் வாழ்ந்த காலத்துல அவரை ஞானக்கிருக்கன் பைத்தியம் இது மாதிரி நிறைய இகழ் சொல்லலாம் சொன்னாங்க இல்லையா? அதுதான் அவருடைய ஜாதகத்தை எடுக்கிறதுக்கு ஒரு மூல காரணமா இருந்தது. பாரதியாருடைய ஞான நிலையில் இருந்து பார்த்தால் எல்லா உயிர்களிலும் அவர் ஈசனை கண்டார் என்பது சத்தியமான உண்மை. அது ஒரு ஞான நிலை, அது எல்லாத்துக்கும் வாய்க்காது. ஜாதக அலங்கார பாடல் 144. தான் உண்ணும் உணவில் கிழங்கின் மேல் பிரியன் சாற்றிய பாவமே புரிவன் அப்படின்னு என்ன அர்த்தங்க? அரசாங்கத்தாருடைய கெடுபிடிகளுக்கு எதிராக இருப்பார். தாழ்விலா ரோகியும் உண்மத்தன் என்றே சாற்றுவர் மூலத்தின் முதற்கால். மூலத்தின் முதற்கால பிறந்தால் அவர்கள் அப்படி இருப்பாங்கன்னு ஒரு பாடல். இப்போ பாரதியாருடைய 12ஆம் இடத்துல பாருங்க, ஜாதகத்துல சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் 4 கோள்கள். சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் இதெல்லாம் கேட்ட நட்சத்திரத்தில் இருக்கு. அப்ப கேட்ட நட்சத்திரத்தில் இருந்தா அவர் எவ்வளவு ஒரு அற்புதமாக மகாகவியாக பரிமளிப்பார் என்பதற்கு ஜாதக அலங்காரம் 488வது பாடல். பிரக்கினை சேர் திரிகோண கேந்திரத்தும் பிரியமுடன் புதன் நிற்கில் தமிழ் வித்தை பெருகும் திறக்கமில்லாது உயர் செவ்வாய் ஒன்றிருந்த காலை தெலுங்கு வித்வானாவான் கருங்கோலை நிற்கில் நிறக்கவே துருக்கர் ஆரியர் பாஷை தமக்கு நிபுண வித்வானான் வெள்ளிகுரு மேவில் திறக்கணமாம் சாத்திரங்கள் தமக்கு மதிவல்ல திடவித்வான் என்றே செப்பிடலாகும். இப்போ 12ஆம் இடத்துல 4 கிரகங்கள் இருந்து புதனோட சேருது. அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு, யாமறிந்த மொழிகளிலே அப்படிங்கிறார். புதன் வலுவாயிட்டா தமிழ் அற்புதமாக வரும். பிரக்கனை சேர் திரிகோண கேந்திரத்தும் பிரியமுடன் புதன் நிற்கில் தமிழ் வித்தை பெருகும் அப்படிங்கிறார். அப்போ யாமறிந்த மொழிகளிலே அப்படிங்கிறார். சரி, இவர் ஏன் பணம் பண்ணல அப்படின்னா 2ஆம் அதிபதியும் பாக்கியாதிபதியும் 11ஆம் அதிபதியும் வலுவிழக்கிறாங்க. 2ஆம் அதிபதி நீசமா போறார். வாக்கால அவருக்கு பெருமை சேரல. எப்ப சேராதுங்க? வாழ்கிற பொழுது சேராது. 2ஆம் அதிபதி நீசமாகி பாக்கியாதிபதி வலுவிழந்து
11ஆம் அதிபதியும் வலுவிழந்து 10ஆம் அதிபதியும் வலுவிழந்து விட்டால் ரொம்ப ஜீவனத்துக்கு கஷ்டம். பாடல்கள் பாடலாம், ஆனால் அதை வைத்து பணம் செய்ய முடியாது. தமிழை வைத்து பிழைப்பவர்கள் மத்தியில் தமிழை பிழைக்க வைத்தவர் பாரதி என்பதை நான் இங்கே பதிவு செய்கிறேன். தமிழால் வாழ்ந்தவர்கள் கோடி, தமிழை வாழ வைத்தவர்கள் பாரதி. இதுல லக்னாதிபதி போய் வலுவா இருக்கிறார். 2ஆம் அதிபதி நீசம், 5ஆம் அதிபதி 12ல் மறையிறாங்க, 7ஆம் அதிபதி மறையிறாங்க, 10ஆம் அதிபதி மறையிறாங்க, 11ஆம் அதிபதி மறையிறாங்க. எனவே தன் வாழ்நாள் எல்லாம் லாபம் கருதி தன்னுடைய பாடலை பணமா மாற்றணுங்கிற எண்ணம் பாரதிக்கு கிடையாது. தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை. பாரதி தமிழை மூச்சாக மாத்திரம் அல்ல, அவருடைய நாடி நரம்பெல்லாம் தமிழ் தான். அப்பேற்பட்ட மாகவிக்கு இந்த பாடல்கள் பொருந்தி வருகிறது. எனக்கு பின்னாடி வருபவர்கள் இந்த பாடலை மேலும் மெருகூட்டுவார்கள். ஜோதிட சுருதிகளின்படி பாடல்கள் படி ஜாதக கட்டங்கள் அமைந்து திசாபுத்தியும் நடைமுறைக்கு வந்துவிட்டால், கோச்சாரமும் கை கொடுத்து விட்டால், சுருதிகள் என்ன சொல்லியுள்ளதோ அது நடந்தே தீரும் என்ற என்னுடைய குருநாதர் வாக்கிற்கு மேலும் ஒரு மணிமகுடமாக இந்த ஜாதகம் இருக்கிறது. பாரதி ஐயாவுக்கு அஷ்டமாதிபதி தசை சந்திரன் நடக்குது. புதன் புத்தி 1 ஜூன் 1920 1 நவம்பர் 1921 வரைக்கும் அஷ்டமாதிபதி திசையில பாதகாதிபதி புத்தி. அப்போ 11 செப்டம்பர் 1921 11 செப்டம்பர் 1921 பாரதி அவர்கள் காலமாயிடுறாங்க. 1 நவம்பர் 21 வரைக்குமே பார்த்தா புதன் புத்தி தான் ஓடிட்டு இருக்கு. எனவே இந்த அஷ்டமாதிபதி திசையில் பாதகாதிபதி புத்தி நடந்தால் 12ஆம் இடத்துல இவ்வளவு கிரகங்கள் இருந்தா உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். அந்த பாடல்ல அஷ்டமம் தானே சொல்லியிருக்குது, நீங்க எப்படி 12ஆம் இடத்துல மறைகிறதை எடுக்கிறீங்கன்னு கேட்டீங்கன்னா, காலபுருஷ தத்துவத்திற்கும் ஒட்டி பார்க்கணும். அப்போ ஒரு பலனை சொல்கிற பொழுது கிரகம் நின்ற பலன், ஆதிபத்திய பலன், சாரநாதன், வீடு கொடுத்தவர், பகை, நீசம், அஸ்தங்கம், நட்பு, திதிசூனியம், நவாம்சத்து நிலை, கோச்சாரத்து நிலை, காலபுருஷ தத்துவத்தையும் ஒட்டி பலன் சொன்னால் நாம் ஜோதிடத்தில் உண்மையை நெருங்குவதற்கு ஒரு வாய்ப்பு என்று சொல்லி இன்றைய ஜோதிட பதிவை என்னுடைய குருநாதர் திருவடிகளிலும் RMS அஸ்ட்ரோ அகாடமி மாணவர்களுடைய திருக்கரங்களிலும் தை அமாவாசையான இன்று முன்னோர்களை நினைத்து செய்கிற இந்த தர்ப்பணமாக எனது தமிழ் பாட்டன், எனது முன்னோர் பாரதிக்கு தமிழ் தர்ப்பணமாக இந்த பதிவை அர்ப்பணம் செய்கிறேன். நன்றி.